தலைமை எடுத்த முடிவு வந்து தவறான முடிவுன்றத இன்னைக்கு காலம் சென்ற பிறகுதான் இன்னைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற ஒரு பயணத்துல வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவுறாங்க. எம்ஜிஆர் பயணம் தோல்வியா? ஆமா, நிச்சயமா. அப்போ நிச்சயமாக பிஜேபியோட நீங்கள் கொண்டு போய் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா பிஜேபி ஒரு விஷயத்தை கட்டமைக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் நின்றுகிட்டு இருக்கீங்கன்றத ஒவ்வொரு இடத்துலையும் பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி வந்து மிகப்பெரிய ஒரு முதலையாக தான் இருக்குது, இந்த அதிமுகன்றதை விழுங்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல அப்படிங்கிறத நாங்கள் அதுக்கு தான் சொல்ல வரோம்னு இப்போ நீங்கள் புத்திசாலி தானே, எதற்காக தமிழக வெற்றி கழகத்தையும் நாம் தமிழர் சீமான் அவர்களையும் நீங்கள் அழைக்கிறீங்க, வருகையை எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். அப்போ அங்கே என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்குறேன். தமிழக வெற்றி கழகம் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாரம்பரியம் கொண்ட கட்சி இப்போ உங்களுடைய எலெக்ஷனை ஃபேஸ் பண்ற கட்சியோட தலைமையின் கீழே போய் அதிமுக, உங்களுடைய பாரம்பரியம் இன்னைக்கு என்னவா இருக்கு? நாளா உடஞ்சு கிடக்குது, செதறி கிடக்குது. 23ஆம் புலிகேசி மாதிரி ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு நீங்க பேசுறீங்க நல்லாட்சி நாயகன் சொல்லிட்டு. ஓரணியில் தமிழ்நாடு எங்க போச்சு? கச்சத்தீவு யார் கொடுத்தா? எந்த அணியில? தமிழ்நாடு இங்கே தாங்க இருக்கு. நீங்க ஏன் அணி மாறுறீங்க? பிஜேபியை கொண்டு வந்தது, இங்க விதைச்சது, தண்ணி ஊத்தி மரமாக்குனது நீங்க தானே. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும். தம்பி விஜயனுடைய கருத்து கொள்கை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தம்பியோட தான் கூட்டணி வைப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் எதுக்கு திருப்பி மாத்தினாரு? ஏன்னா கொள்கை ரீதியாக முரண்பட்டு நிற்கிறது. அதுக்கு முன்னாடி காணொலியை பாருங்க. தேர்தல் முகவர்கள் இன்னும் பாதி தானே போட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பாதி பேர் அனுப்ப போறீங்களா? இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு ஏன் கவலைன்னு கேட்கிறேன். இல்ல, இந்த கேள்விகளை மக்கள் கேட்டாலும் இதே பதில் தான் சொல்லுவீங்க. நடிகரனுடைய கல்யாணத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. உங்க கீழே இருக்கக்கூடிய காவல்துறை படுபாதகமா அடிச்சே கொன்னீங்களே செய்யாத ஒரு தப்புக்காக என் தம்பி அஜித் குமார அவனை ஏன் போய் பார்க்கலன்னு கேட்கிற உங்களுக்கு ரோசம், மானம், சூடு, சொரணை இருந்தா நீங்க தூக்கு மாட்டிட்டுல தொங்கிருக்கணும். தேர்தல் நேரத்தில் என்ன நடக்குதுன்னு இதே ஐத்தமிழுக்கு கூப்பிடுங்க, நான் வரேன் பேசுறதுக்கு. அன்னைக்கு யாரெல்லாம் எந்த பக்கம் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சு. இல்ல, அப்போ அது நடக்க போதுன்னா இப்ப பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்கா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். அவரிடம் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் ஒவ்வொரு கட்டத்திலும் பேசு பொருளாயிட்டு வருது. தற்போது இந்த தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி தொடர்பான விஷயங்கள் மூலமாகவும் தன்னுடைய கட்சி செயல்பாடுகள் மூலமாகவும் இப்போது பேசப்பட்டுட்டு வருது. அந்த வகையில் நான் முதல்ல மெயினாக இருக்கிற கூட்டணி தொடர்பான விஷயங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓப்பனாகவே அழைக்கிறார், இப்போது கூட்டணிக்கு வரணும், தமிழக வெற்றி கழகமும் சீமானும் அவங்களும் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், எல்லாம் கடவுள் கையில் இருக்குது, நல்லதே நடக்கும்னு எதிர்பார்க்குறேன், இப்படிங்கிற தன்னுடைய பதில்கள் மூலமாக அவர் தாவேக்காவை அழைக்கிறாரு. ஆனால் தாவேக்கா தான் முதல்வர் வேட்பாளர், விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்திலே நிற்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமியோட அழைப்பை? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மாற்றி யோசிக்கணும்னு சொல்கிறேன் இங்கே. அதாவது அவருடைய அழைப்பு இங்கே தாவேக்காவை கூப்பிடணுன்றது ஒரு நோக்கம் இருந்தாலும் பாஜகலேருந்து நான் வெளியில் வரேன்றதை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் தான் அது. நான் அவங்களோட நீடிக்கிறதுக்கு விரும்பலைன்னு. ஏன்னா அதிமுகவனுடைய அடிமட்ட தொண்டனுக்கும் அது விருப்பம் இல்லை. தலைமை எடுத்த முடிவு தவறான முடிவுன்றதை இன்னைக்கு காலம் சென்ற பிறகு தான் இன்னைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற ஒரு பயணத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவுறாங்க. எம்ஜிஆர் பயணம் தோல்வியா? ஆமாம், நிச்சயமாக. அவர் பயணம் போகும்போது இங்கே இருந்த முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியில் போகிறாருன்னா அது தோல்வி தானே அவருக்கு. அதை வேற எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் போகக்கூடிய இடங்களில் உங்களுக்கான வரவேற்புகள் எப்படி இருக்குது, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குது? அப்போ நிச்சயமாக பிஜேபியோட நீங்கள் கொண்டு போய் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா பிஜேபி ஒரு விஷயத்தை கட்டமைக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்றத ஒவ்வொரு இடத்துலையும் பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி தலைமையில் தான் ஆட்சி அமையும்ன்றத பிஜேபி சொல்லக்கூடியவளை எடப்பாடி தான் முதல்வர்னு எந்த இடத்துலையும் பிஜேபி பறைசாற்றலை. அதிமுகவில் முதல்வர் வருவாருன்றது தான் சொல்கிறாங்களே தவிர
தவிர்த்து அது பிஜேபி சொல்லக்கூடியவர்களாக தான் இருக்குன்ற மாதிரி தான் அவன் தோணியில் தான் அவர்கள் பேசுகிறாங்க. அப்போது பிஜேபி வந்து மிகப்பெரிய ஒரு முதலையாக தான் இருக்குது, இந்த அதிமுகன்றதை விழுங்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அப்போது இதிலிருந்து இன்னைக்கு இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக பதில் சொல்கிறாரு. நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிமுகவை பாஜக அழிச்சிடும், பாஜகவால் அதிமுக சரிவை நோக்கி போகும் இப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு பதிலாக தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல அப்படிங்கிறத நாங்கள் அதுக்கு தான் சொல்ல வரோம்னு இப்போ ரீசன்ட். நீங்கள் புத்திசாலி தானே, எதற்காக தமிழக வெற்றி கழகத்தையும் நாம் தமிழர் சீமான் அவர்களையும் நீங்கள் அழைக்கிறீங்க? நீங்கள் புத்திசாலி, தேர்தல் வியூகத்தை போட்டுட்டீங்க, அமைச்சிட்டீங்க, மக்களை மீட்போம்னு பயணப்பட்டுட்டீங்க. உங்களோட பயணத்தை ஏன் சுணக்கம் ஏற்படுதுன்னு கேட்குறேன். அங்கே எதற்கான அங்கே ஒரு தடங்கள் ஏற்படுது இல்லையா? அங்கே நீங்கள் உங்களுடைய பயணத்தை நீங்கள் மேற்கொண்டுட்டீங்கன்னா நீங்கள் பிரதானமாக போய்கிட்டு தானே இருக்கணும். அங்கேருந்து ஏன் இன்னும் ஒரு அழைப்பை வந்து இன்னும் ஒரு வருகையை எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். அப்போ அங்கே என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்குறேன். இல்லை, இதில் என்ன நீங்கள் அதை ஒரு வித்தியாசமாக ஏன் பார்க்கணும்? இப்போ திமுகவை, ஆளும் கட்சியான திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதற்கு எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களை நாங்கள் கூட்டணிக்காக தாவேகாவுடைய தலைமை ஏற்றுவாங்க, பாஜக விட்டு வெளியில வாங்க. தமிழகத்துல இங்க ஆளக்கூடியதுல ஒன்றியத்துல இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல நீங்க வந்து பாசிசவாதிகளோட நேரடியாகவோ பாஜகவோட கூட்டணியோ அல்லது பாஜகவோடு இருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணியோ இல்லைன்னு தலைவர் தளபதி அவர்கள் நேரடியா அறிவிச்சிருக்கிறாரா இல்லையா? அவர் அறிவித்த பிறகும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ தலைவர் தளபதியை தலைமையா ஏற்று பாஜகல இருந்து கூட்டணியில இருந்து வெளியில வாங்க. அப்போ அவர் சிந்திப்பார்ல, நாங்கள் தாவேகாவனுடைய தலைமை ஏற்கிறதுக்கு தயார்னு சொல்லுங்க, இல்ல பாஜகல இருந்து கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டோம்னு சொல்லுங்க. அதுதான், பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வாங்கன்னு சொல்றது கூட நியாயமான ஒரு விஷயம். தாவேகா தலைமையில் வந்து சேருங்கன்னு சொல்றது எந்த வகையில? இந்த கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகம் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாரம்பரியம் கொண்ட கட்சி. இப்ப உங்களுடைய எலெக்ஷனை ஃபேஸ் பண்ற கட்சியோட தலைமையின் கீழ போய் அதிமுக, உங்களுடைய பாரம்பரியம் இன்னைக்கு என்னவா இருக்கு? நாளா உடைஞ்சு கிடக்குது, செதறி கிடக்குது. உங்களுடைய பாரம்பரியம், இந்த அன்வர் ராஜா வெளியில போயிட்டாரு, செங்கோட்டையன் தனியா கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, உங்களால பயணப்பட முடியல. நீங்கள் பாரம்பரியம் மிக்க கட்சி இன்னைக்கு ஏன் பாசிச பிளவுவாத சக்தியோட கூட்டணி வைக்கிறீங்க? அந்த அம்மையார் நான் வைக்க மாட்டேன்னு சொன்னாங்களே கடந்த காலங்கள்ல, நாங்கள் வந்து திருந்திட்டோம், இப்ப செஞ்ச தவறுகளை நான் மீண்டும் பண்ண மாட்டேன்னு எஸ்டிபிஐனுடைய மாநாடு மேடையில பிரகடனப்படுத்தினார் எடப்பாடியார். இன்னைக்கு ஏன் பின்வாங்குறீங்க? அதுக்கப்புறம் திருப்பி எப்ப பிஜேபிக்கு போய் நீங்க ஏன் வால் பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க? அப்போ உங்களுடைய நிலைப்பாடுகள் மாறிக்கிட்டு தானே இருக்கு. பிரதான எதிர்கட்சி 55 ஆண்டுகள் கடந்து ஓடிடுச்சு, நீங்கள் பிரம்மாண்டமாக எதிர்த்து நிக்கணும்ல, ஏன் நிக்க மாட்டீங்க? உங்களை இப்ப வரைக்கும் அண்ணாமலையும் நயனாரும் உங்களுக்கு வசைபாடிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. நீங்க கட்சிக்கு கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை கழிவு தானே ஊத்தி இருக்கிறார் அண்ணாமலை. நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்றதை நான் பாக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் திரும்பவும் சொல்றேன், இது வந்து அவர்களை கூட்டணிக்கு அழைக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேலை இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில தான் கூட்டணி. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வருபவர்களுக்கு பங்கு தரேன்னு சொன்ன ஒரே தலைமை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி, மாநாடு மேடையில் பிரகடனப்படுத்தின கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. அது ஒன்று தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அரசியல்வாதிகளுடைய தூக்கத்தையும் கனவுகளையும் கலைச்சிருக்கு. எட்கு கோட்டையாக கட்டி வச்சிருக்கின்றதையும் ஓட்ட விழுந்திருக்குன்றது தான் சொல்ல முடியும். இல்லை, தாவேகாவினுடைய நோக்கம் வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிறது தானே முதல் நோக்கமாக. அதற்காக யாருக்கும் போய் வால் பிடிக்கணுன்ற அவசியம். ஆனால் நீங்கள் தனிச்சு நின்னீங்கன்னா அது திமுகவுக்கு சாதகமாக தானே போயிடும் அப்படிங்கிறது தானே இங்கே கால்குலேஷன்ஸ். நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன், திமுகவுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. இப்பவும் பாருங்க, எலெக்ஷன் நெருங்கக்கூடிய காலகட்டங்களில் திமுகவுடைய கூட்டணி உடையதா இல்லையான்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்க தான் போறீங்க. இவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்களா கூட்டணி அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு? சரி, கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அப்படியே நினைச்சிட்டு இருக்காங்களா நம்ம கட்சிக்கான ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு? நினைச்சுக்கங்க. அப்ப இங்க இத்தனை லட்சம் பேர் கூடியிருக்கானே, கோடிக்கணக்கான பேர் உறுப்பினர் ஆயிருக்கானே, இவெல்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னு கேட்கிறேன். நீங்க இன்னைக்கு வீடு வீடா போய் அப்பளம் வாங்கிக்கங்க, ஊதுபத்தி வாங்கிக்கங்கன்னு மார்க்கெட்டிங் பண்றப்ப உறுப்பினர் சேருங்க, உறுப்பினர் இங்க எந்த விளம்பரமுமே இல்லையே. உறுப்பினர் சேர்றதுக்கு இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு நிற்கிறானே, ஆன்லைன்ல தானே பதிவு செய்யறான். உங்களை மாதிரி வீடு வீடா வந்து அமைச்சர்களுக்கு முன்னாடி தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து ஆள் சேர்க்கிற வேலையை பார்க்கலையே. இத்தனை ஆண்டுகள் பண்ண வேண்டியதானே. இன்னைக்கு வீடு வீடா வீடு தேடி போய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. அந்த மாதிரி இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரே கருத்து தான். நீங்க 10 ஆண்டு ஒன்றும் செய்யல, இவர்கள் நாங்க பண்ணுவோம்னு மாற்றா வந்தாங்க. இந்த 4 ஆண்டுகளும் ஒன்றும் பண்ணல. ஆக மட்டும் ஒட்டுமொத்த கணக்கா பார்த்தா 75 ஆண்டுகள் நீங்க எதுவுமே இங்க கலட்டல. அதனால மாற்று வேணும் மக்கள் நினைக்கிறாங்க. அந்த மாற்றத்திற்கான ஒரு முதல்வரா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி இருக்காருன்னு சொல்றோம். இல்லை, ஆனால் தாவேகாவும் அதிமுகவை ஒரு சாஃப்ட் கார்னர் தான் பண்ணுறாங்க. காரணம், கூட்டணி வைப்பதற்கான ஒரு பார்வை அவங்க கிட்ட இருக்கிறதுனால தான் டைரெக்டாக திமுகவை அடிக்கிற அளவுக்கு அதிமுக
அதிமுக அடிக்கலன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை மறுத்த முடியுமா என்ன? இப்போ நீங்கள் அதிமுகவை வந்து விமர்சிக்கிறது இல்லையா திமுக சொல்கிற அளவுக்கு, அப்போ அது வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு சமிகையாக தானே பார்க்கப்படுது. ஓகே, இப்போவே வந்து கூட்டணி வச்சா அது கடைசி தேர்தல் வர்றதுக்குள்ள ஒரு உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எதிர்க்கட்சிகள் வேறு ஏதாவது வேலை செய்யும், அப்போ தேர்தல் நெருக்கத்தில் போய் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் தாவிக பார்க்குது. இல்லை, நயனாரே அன்னைக்கு பேட்டி கொடுத்தாருல்ல, இது கூட்டணியாலாம் பார்க்க முடியாது, அந்த நேரத்தில் தான் கூட்டணியை வந்து இது பண்ண முடியுன்ற பேட்டிகள் இப்பவும் சொன்னார். 2 பேருக்குள்ள பரஸ்பரம் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை எதிர்பார்த்து ஆரம்பித்த கட்சியா இல்லை, தமிழகத்தில் மாற்றா ஒன்று வேணும்னு வந்து நின்ன கட்சி. அப்போ இங்கே மாற்றத்திற்கான ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. அப்போ அந்த மாற்றத்தை தான் முன்னிறுத்துறாரு. தேர்தலுக்கான நேரத்தில் வரும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் நிச்சயமாக வரும். அதற்கான பதில் தான் இந்த மதுரை மாநாட்டுக்கு பிறகு இங்கே மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும்னு சொல்கிறேன். ஓகே, அந்த மாநாடில் வந்து என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கு? இல்லை, மாநாடு வந்து இப்போவும் சொல்கிறோம் மக்களுக்கானது மாநாடு, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோன்றதை இங்கே அரசியல் களத்தில் தெளிவுபடுத்துறதுக்காகவும் உள்ள மாநாடு தான் அது. அப்போது இங்கே வந்து கூட்டம் இல்லை, அதாவது காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து சாராயத்தை கொடுத்து கூட்டு வந்த கூட்டத்துக்கு மத்தியில் மிக பிரம்மாண்டமாக எழுச்சியோட புரட்சியாக ஒருத்தன் வந்து நிற்கிறான் இல்லையா, அந்த கூட்டத்தை பார்த்து அந்த கூட்டம் பயந்துகிட்டு இருக்கு. இந்த அரசியல் கட்சிகள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திமுகலேருந்து பேசுகிறவங்கலாம் தாவேக்கா இஸ் ஈக்குவல் டு எல்கேஜின்னு சொல்கிறாங்க. அரசியலில் அவங்க ஒரு எல்கேஜி, அவங்க ப்ரீகேஜின்னு கூட சொல்லட்டும். தோக்க போகிறது நீங்கள் தான். யாரை இப்போ அதாவது இப்போ உன்னை பார்த்து அச்சப்படக்கூடியவன் தான், உன்னை விமர்சனம் செய்யக்கூடியவன் தான் உன்னை பார்த்து அச்சப்படுறான்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி உண்மை. ஏன் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க? எல்கேஜி, ப்ரீகேஜி, பால்வாடின்னு கூட சொல்லுங்கள். ஏன் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லையே, கடந்து போய்கிட்டே இருங்க. ஏன் ஒரு டிபேட்டு, அந்த ஒரு டிபேட்டில் வந்து நெறியாளர்னு ஒருத்தர், ஆதரவாளர், திமுக ஆதரவாளர்னு ஒருத்தர், பத்திரிகையாளர்னு ஒருத்தர், விமர்சகர்னு ஒருத்தர், எல்லாம் திமுக காரங்க தானே. ஏன் இந்த பயம்னு கேட்குறேன். பயப்படுறதுக்கான காரணம் என்ன? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லுங்க, புதிய விடியலை பேசுங்க, சமூக நீதியை பேசுங்க. சமூக நீதியை கட்டமைச்சிட்டீங்களா? சாராயம் இன்னைக்கு வழிந்தோடிக்கிட்டு இருக்குது, திரும்ப போகக்கூடிய பக்கமெல்லாம் போதைப் பொருட்கள் இங்க ஒட்டுமொத்தமா வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணிட்டீங்க? நான் திருப்பியும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. நாங்க வரணும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லட்டும். திமுக காரங்க எதற்காக வரணும்? பெரியார்ல இருந்து சொல்லுவீங்களா? ஐயா, எல்லாம் பாஸ் அவுட் ஆயிடுச்சு. 2021ஆம் நூற்றாண்டுல கால் நூற்றாண்டுகளை கடந்துட்டோம். இன்னைக்கு என்ன தேவையோ அதை பேசுங்க. எல்லாத்தையும் நீங்களே பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. மக்கள் வந்து அறிவு சார்ந்து இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். உங்க 2 பேரால தான். இன்னும் நாங்க 1000, இவர் 1000 ரூபா கொடுக்குறாரு, நான் 1500 தரேன். ஏன் இந்த மக்களை கையேந்த வச்சிருக்கோன்னு இன்னும் சிந்திக்க மாட்டீங்க? இன்னும் ரேஷன்ல புழுத்து போன அரிசியை தானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க சாதனையா இருக்கா? பட்டினியோட இத்தனை பேர் இன்னும் அம்மா உணவுகளை போன்ற உணவுகளை தேடி போய் சாப்பிடக்கூடிய நிலையில தானே இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. இது பெருமையா இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கும் சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு தானே இருக்கு. எதுல எடுத்துட்டு வந்துட்டீங்க? மக்கள் போராடாம இருக்கானா? இல்ல போராடுறவனை நீங்க நேரில் சந்திச்சு சமாதானப்படுத்திட்டீங்களா? எளிமையான முதல்வரா இருந்துட்டீங்களா? எதை பண்றீங்க? தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாம படுகொலை செய்யப்பட்ட மாநிலம் தானே இது. அப்ப என்ன பாதுகாப்பு அதிகப்படுத்திருக்கீங்கன்னு கேட்கிறேன். உளவுத்துறையும் தோல்வி, காவல்துறையும் தோல்வி, அரசியலும் தோல்வி. அதிகாரிகளை வச்சு நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. அது போதும் நினைக்கிறீங்க, மக்கள் வேண்டாம்னு நினைக்கிறேன். இதுதான் மாற்றத்திற்கான நேரம் நினைக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதிக்காக கொடுக்கல, தனக்கான வாய்ப்பு, கடைசியான வாய்ப்புன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டான். நீங்க ஏமாத்தின நாடகங்கள் எல்லாம் போதும், நாங்க எங்களை பார்த்துக்கிறோம்னு சொல்றோம். அந்த இடத்துல மக்கள் இன்னைக்கு தெளிவான ஒரு முடிவு எடுத்ததுனால தான் ஓடுறீங்க. இன்னைக்கு வீடு வீடா ஓடுறீங்க. ஏன் ஓடுறீங்க? நீங்க நல்லாட்சி நாயகராக இருந்தா உங்களை தேடி தான் எல்லாரும் ஓடி வந்திருக்கணும். மதுரையில் வந்தான விவசாயிகள் புறப்பட்டு டன்சனுக்கு எதிரான இதுல காவல்துறை வச்சு அடக்குனீங்களே, மறந்துட்டீங்களா? இப்போ இங்க சமூக நீதியை ஏன் பேசுறீங்க? ஜனநாயகத்தை ஏன் பேசுறீங்க? பரந்தூர் விமான நிலையத்தில் போராடுறவன் மீது எல்லாத்துக்குமே 1.5 ஆண்டுகள் கடந்து வாய்மூடி மௌனமா இருந்தீங்களே, உங்க ஆட்சியில தானே. என்ன சமூக நீதி, ஜனநாயகம்? ஒரே ஒரு சங்கம் என்னன்னு அத்தனை நாள் போராடினவனை துரத்தி அடிச்சிங்களே. சாம்சங் தொழிலாளர்கள் கொட்டு மலையிலையும் உட்கார்ந்து போராடினானே, தன்னுடைய வயித்தை காப்பாற்றணும், தன்னுடைய இங்க ஒரு தொழிலாளர் உரிமையை பாதுகாக்கணும் தானே உட்கார்ந்தான். ஆரம்பிச்சு கொடுத்துட்டீங்களா சங்கம்? கார்பரேட் நிறுவனத்துக்கு கைகூலியா தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ஒரு சங்கத்தை கூட உங்களோட தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சியை வச்சு உங்களால ஆரம்பிக்க முடியலன்னா நீங்க என்னத்தை காப்பாற்ற போறீங்க? கோயில்ல வேலை செய்யறவனை அடிச்சு கொல்ல போறீங்க, வேற என்ன பண்ண போறீங்க? அப்ப இங்க சமூக நீதி இல்ல, ஜனநாயகம் இல்ல. ஓகே, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இருந்தாலும் கூட ஒரு பக்கம் திமுகவுக்கான ஒரு பலமாக இருக்கிறது கூட்டணி. அந்த கூட்டணி கண்டிப்பாக உடைய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் இங்க ஆழமாக வைக்கப்படுது. அது திமுக காரங்க தான் சொல்லணும். இல்ல, ஜெனரலா பார்க்கிறவங்க கூட இல்ல, ஜெனரலா திருப்பியும் சொல்றேன், அதை போன்ற ஒரு மாயையும் தோற்றத்தையும் உருவாக்கக்கூடியதுதான் பண்ணிக்கிட்டு. அதான் சொல்றேனே, மூத்த பத்திரிகையாளர், விமர்சகர், கல்வியாளர், இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடியதுதான். அவர் திமுக காரன்னு சொல்ல மாட்டார். சொன்னா
எவன் காசு வாங்குறது தெரிஞ்சிரும். திமுக காரன்னு சொல்ல மாட்டார். அதாவது நீங்கள் திமுக கூட்டணிக்குள்ளே எழுந்துட்டு இருக்கிற சலசலப்புகளை மேற்கோள் காட்டினீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து திமுக மீதான அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைதான். பட் அதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இதை விட பிரம்மாண்டமாக கூட்டணியில நின்று, இதை விட பிரம்மாண்டமான கூட்டணி நின்று 234 தொகுதிகளிலும் நான் தான் போட்டியிடுறேன், ஒரே சின்னத்துல தான் போட்டியிடுறேன், அந்த அம்மா உங்க அத்தனை பேரையும் வீட்டுக்கு அனுப்புனாங்களா இல்லையா? கடந்த கால நினைவுகள் இருக்கா இல்லையா? எல்லாம் உங்க கூட்டணி எல்லாம் பலமா தான் இருந்தது. அன்னைக்கு அண்ணன் திருமா இல்லையா உங்கள்கிட்ட? அன்னைக்கு எந்த கட்சிகள் இல்லை உங்கள்கிட்ட? எல்லா கட்சிகளும் உங்கள்கிட்ட இருந்து. சிபிஐ இல்லையா? சிபிஎம் இல்லையா? அப்படி நின்ன ஜெயலலிதா அவர்களும் விஜயும் சமமா? யாருக்கு? அப்படி நின்ன ஜெயலலிதா அவர்களும் விஜயும் சமமா? இன்னைக்கு ஆளுமை இல்லையே. ஆளுமை எங்கன்னு கேட்கிறோம். நீங்க அத்தனை பேரும் கைக்கூலிகளா தானே இருக்கீங்க, அத்தனை பேரும் ஊழல் குற்றச்சாட்டுல தானே இருக்கீங்க. விஜயபாஸ்கர் மீது வைக்கப்பட்ட குட்கா வழக்கு முடிஞ்சிருச்சா? நீங்க குட்காவை தூக்கிட்டு போனீங்களே சட்டசபைக்கு, இன்னைக்கு குட்கா கிடைக்கலையா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இல்ல, சலச்சவர்கள் இல்லைன்னு சொல்றீங்களே. தூத்துக்குடியில இவர்கள் 18 பேரை கொண்டாங்க, இன்னைக்கு என்ன 4? மாஞ்சோலையில 17 பேரை சுட்டு கொன்னீங்களே. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிசமமா தானே இருக்கீங்க. அப்போ மக்களுடைய வேதனையை பேசுறதுக்கு இங்க யார் இருக்கா? இருக்கக்கூடியவனுடைய வழியை புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருக்கா? என்னுடைய சமூகத்தையும் சமுதாயத்தையும் மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் வந்திருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை பார்த்து தானே பயப்படுறீங்கன்னு சொல்றோம். அந்த பயம் தான் நாங்க ஒன்னா இருக்கோம், நாங்க ஒன்னா இருக்கோம், நாங்க ஒன்னா இருக்கோம். ஐயா, நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கூடாரம் எல்லாம் தலைவர்கள் அங்க இருக்காங்க, தொண்டர்கள் எங்க இருக்காங்க? அப்ப இங்க இருந்து வந்தவர்கள்லாம் எங்க வேற்று கிரகத்திலிருந்து வந்துட்டாரா, இல்ல பக்கத்து மாநிலத்திலிருந்து வாடகைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரா? தமிழக வெற்றி கழகத்துக்கு கொஞ்ச நாள் வேலை செய்யுங்கன்னு சிந்திச்சு பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கும். இப்பவும் சொல்றேன், ஒரு பொய்யை சொல்லி நீங்க தான் ஒரு பொய்யை சொல்லி நீங்க உங்களை தான் ஏமாத்திட்டு இருக்கீங்க. அதுல மாற்றமே கிடையாது. அதுல தான் ஒவ்வொரு இடத்துலயும். ஏன் இதே இப்ப சிபிஎம் சொல்லலையா? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அண்ணன் கோ பாலகிருஷ்ணன் சொல்லலையா? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் நடக்குதான்னு கேட்டாரா இல்லையா? அப்ப நல்லாட்சினா ஏன் சொல்லணும்? கூட்டணியில் இருக்கிறவர் ஏன் சொல்லணும்? வேல்முருகன் அவர்கள் பொங்கி எழலையா? காங்கிரஸ் பேசலையா? விடுதலை சிறுத்தைகள் பேசலையா? யாருங்க பேசல? அதான் எல்லாரும் தங்களுடைய சீட்டுக்காக தான் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. ஏன் கொடுக்குறீங்க? நல்லாட்சி தானே, வாங்கிட்டு போங்க. ஏன் கொடுக்குறீங்க நெருக்கடி? நல்லாட்சி கொடுக்குறீங்க, பாசிசத்தை வீழ்த்தணும், மோடி வந்துடக்கூடாது, தமிழகத்துல நீங்க தான் வரணும். எதுக்கு சீட்டு கேட்குறீங்க? நல்லாட்சி தான் நடந்துகிட்டு இருக்குல்ல. கொடுத்த அத்தனை பேரும் மனிதநேய மக்கள் கட்சி 2 வாங்கிக்கோங்க, காங்கிரஸ் 20 வாங்கிக்கிட்டோம், இப்போ இவர் 1 வாங்கிக்கிட்டோம், ஈஸ்வரன் 1 வாங்கிக்கிட்டோம், விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 கொடுத்துருவாங்க. வேற என்ன? எல்லாம் நில்லுங்க, மாற்றணும்னு தானே வந்திருக்கீங்க. எதுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்குறீங்க? அப்போ சந்தர்ப்பவாத கூட்டணி வச்சிருக்கீங்களா? எலெக்ஷன் வந்தால் மட்டும் நாங்கள் பேசுவோம்னு சொல்லிட்டு 4 ஆண்டுகளாக ஏன் பேசல? மது விலக்கு பற்றி அண்ணன் திருமா அவர்கள் எல்லா இடத்துலையும் பேசுறேன்னு ஒன்றிய அவர் பேசினார். என்ன செஞ்சீங்க? இங்க தமிழகத்தில் மது விலக்கை யார் அமல்படுத்தணும் சொல்லுங்க? முதல்வர் தான். ஏன் கேட்கல? அப்போ இஸ்லாமிய கட்சிகளை இஸ்லாமியர்கள் எதிராக ஆறாமா எதிர்க்கக்கூடிய மதுவாக இருந்தாலும் பேராசிரியர் ஜவாஹிர்லா போன்றவர்கள் வாய்மூடி இருப்பார்கள், முஸ்லீம் லீக் வாய்மூடி இருக்கும், இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் வாய்மூடி இருப்பார்கள். அண்ணன் வேல்முருகன் பலகட்ட போராட்டங்களை தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பினுடைய சார்பாக பலகட்ட போராட்டங்கள் இங்கே நடத்தினாரு, இப்போ வாய்மூடி இருப்பார். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஹலால் ஆயிடுச்சு. எல்லாமே மக்களுக்கு இன்னைக்கு இப்போ இந்த 4 ஆண்டுகளை மிகப்பெரிய ஊட்டச்சத்து மிக்க பானமாக மாற்றிட்டாங்க. சரக்கா இல்லை, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக மாறிடுச்சு. அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா இன்னைக்கு ஒரு 15 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்யலாம், குடும்பத்துக்கு நல்லா சம்பாதிச்சுட்டு வரலாம். விலை குறைப்பு பண்ணிட்டாங்க, கடைகள் அதிகமாக திறந்து வச்சிருக்கிறாங்க. 23ஆம் புலிகேசி மாதிரி ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு நீங்கள் பேசுறீங்க நல்லாட்சி நாயகன் சொல்லிட்டு. ஓரணியில் தமிழ்நாடு எங்கே போச்சு? கச்சத்தீவு யார் கொடுத்தா? எந்த அணியில்? தமிழ்நாடு இங்கே தாங்க இருக்கு. நீங்க ஏன் அணி மாறுறீங்க? பிஜேபியை கொண்டு வந்தது, இங்க விதைச்சது, தண்ணி ஊத்தி மரமாக்குனது நீங்க தானே. சொல்றதுக்கு அப்போ உங்களுக்கு வெக்கமா இல்லைன்றதுக்கு, கேட்கறதுக்கு எனக்கு மானம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். உங்களுடைய அத்தனை பொய்யும் புகட்டும் இன்னைக்கு எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு அதை எல்லாமே சாமானியர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அவர்கள்ட்ட எந்த பொய்யும் சொல்லிட முடியாது. நீங்க கொடுக்கக்கூடிய காசுக்காக ஆசைப்பட்டு வரக்கூடிய கூட்டம் இல்லை இது. போதும் அடிமைத்தனம் சொல்லுது. அடிமையா இருக்கிறது தவறு இல்லை, தான் அடிமைன்றது உணராம இருக்கிறது தான் தப்புன்னு சொல்றாரு. இன்னைக்கு உணர்ந்துட்டான். சமூக வலைதளங்களில் இப்போ தாவேகாவுக்கு எதிராக இப்போ நாம் தமிழர் கட்சியினர் வைக்கிற ஒரு விஷயம், அதாவது விஜய் பின்னால் போகிற தற்குறிகளே உங்களுக்கு சீமான் அண்ணனுடைய அருமை தெரியுமா, அவர் எத்தனை வருஷமாக களத்தில் இருந்து போராடுறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் சீமானை வென்று விடுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் கீழே பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இங்கே நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் தோற்கடித்து விட முடியும், அவங்கள விட அதிக பேர் சம்பாதிச்சிட முடியும், இல்லை சமூகத்திற்காக போராடி விட முடியும் நினைக்குதா தாவேக்காவோட அதிக கூட்டம் வச்சிருக்கோம்னு சொல்லுங்க. எல்லாமே தற்குறியா இருக்கட்டும். உங்கள்கிட்ட ஆக தலைச்சிறந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த அறிவாளிகளும் நாம் தமிழரில் தான் இருக்கிறாருன்னு நான் ஏற்றுக்கிறேன். ஏன் ஜெயிக்கல? ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இது வரைக்கும். ஆகச்சிறந்த கருத்தை தானே பேசுறீங்க, இந்த மண்ணையும் மக்களையும் நேசிச்சு தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்கல? இல்லாததை திருப்பியும் சொல்ற ஒரு நீங்க பேசக்கூடிய அத்தனையுமே இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையே மாற்றணும்
காரணம்னா ஒரு இடத்த நீங்கள் ஜெயிச்சிருக்கணும், அதிகாரம் உங்கள் பக்கம் இருந்திருக்கணும். அம்பேத்கர் சொல்கிறாருல்ல, அதிகாரம் உன் வசம் வராத வரைக்கும் நீ இங்கே எதையுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லி. அதிகாரம் எங்கே? இப்போ அந்த அதிகாரத்தை பெறுவதற்காக தான் தனிச்சு நிற்கிற நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் கூட்டணி போகணும் நிலைப்பாட்டுக்கு சீமானவர்கள் வந்திருக்கிறாரா? காரணம் வந்து அதிமுகவிலிருந்து இபிஎஸ் அவர்கள் எப்படி தாவேக்காவை அழைக்கிறாரோ அதே மாதிரி சீமானையும் அழைக்கிறாரு. அது தொடர்பாக கேட்கும் பொழுது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சீமானவர்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும். தம்பி விஜயனுடைய கருத்து கொள்கை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தம்பியோட தான் கூட்டணி வைப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் எதுக்கு திருப்பி மாத்தினாரு? ஏன்னா கொள்கை ரீதியாக முரண்பட்டு நிற்கிறது. அதுக்கு முன்னாடி காணொலியை பாருங்க, அவர் கொள்கை எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அது இல்ல பிரச்சனை. அவரோட நின்று நான் இந்த களத்தை சந்திப்பேன், உங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பேன்னு சொன்னதா அண்ணன் சீமான் சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்ப இன்னைக்கு நீங்க மாத்தி ஸ்டாண்ட் எடுங்க. இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் எப்படி பேசுவாங்க? அதிமுகவோட கூட்டணி வச்சு இத்தனை நாள் பேசின வாயை எங்கே போய் கொப்பளிச்சுட்டு வருவாங்கன்னு கேட்குறேன். நீங்கள் மாற்றி பேசலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மண்ணை நேசித்து மக்களுக்காக நான் வரேன்னு என்னுடைய ப்ரொஃபஷனலை தூக்கி போட்டுட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா, பல கோடியை. அவர் அன்னைக்கு மாநாடு மேடையில் என்ன பிரகடனப்படுத்தினாரோ அதே இடத்துல தான் நிற்கிறாரு. யாருக்காகவும் எந்த இடத்துலையும் வளைந்து கொடுக்கல, மாற்றி பேசலை. இந்த மக்களை நேசிக்கக்கூடியவன் சொல்கிறாரு, இந்த அரசியல் களத்தில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாரு. தான் சுற்றுப்பயணம் வருவேன்னு சொல்கிறாரு, தான் மக்கள் குறைகளை கேட்பேன்னு சொல்கிறாரு. இப்போ ஏன் வரல? இப்போ அவர் எப்போனா வர்றார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் கட்சி அவருக்கு வழக்கு தெரியாதா? அவர் எப்போ வேணால் சுற்றுப்பயணம் போட்டோம், அவர் எப்போ வேணால் பொதுக்கூட்டம் நடத்தட்டும், எப்போ வேணால் மாநாடு நடத்தட்டும். தேர்தல் முகவர்கள் இன்னும் பாதி தானே போட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் பாதி பேர் அனுப்ப போறீங்களா? இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு ஏன் கவலைன்னு கேட்குறேன். இல்லை, இந்த கேள்விகளை மக்கள் கேட்டாலும் இதே பதில் தான் சொல்லுவீங்களா? நான் திருப்பியும் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு தெரியும் அது அத்தனையும் நடந்துகிட்டு இருக்கேன்னு. ஒவ்வொரு நாளும் பனையூர் அலுவலகத்தில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு மாவட்டங்களில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அத்தனை மாவட்டங்கள்லையும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வெளியில இருந்து பேசணுன்றதுக்காக திமுகவினுடைய அடி விழுதுகளாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. இல்லை, பேசுறவங்கலாம் களத்துக்கு வந்தவங்க தான் பேசுறாங்க. களத்துக்கு வராம அவங்களும் உள்ளே உட்காந்துக்கிட்டு எப்பவுமே சொல்றோம், தமிழக வெற்றி கழகம் களத்துல இல்லாம இல்லையே. மக்களுக்காக நீங்க கட்சி தொடங்குனதுல இருந்து எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு, எல்லாத்துக்கும் நீங்க களத்துக்கு வந்தீங்களா? அறிக்கை விடுறீங்க. இப்போ சம்பிரதாய ரீதியாக இப்போ லாஸ்ட் ஒரு 3 months 4 months அங்கங்க ஒரு 2-3 பிரச்சனைகளுக்காக மக்கள் மத்தியில் நின்று பேசுறீங்க. அது ஒரு 5 நிமிஷம் பேசுறீங்க, பேசிட்டு கிளம்பிடுறீங்க. இதுதான் போராட்ட குணமான்னு கேட்கறாங்க. இல்ல நாம என்ன போராடாம இவர் முதல்வர் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அலுவலகத்துல போய் உட்காரணும்னு நினைக்கிறீங்களா? தம்பிக்க வைக்கணும்ல, ரோட்டுக்கு வந்து போராடணும்ல. சாலையில இறங்கி போராடி தான் தம்பி அஜித்குமாருக்கு கண்டனம் சொல்லி தான் 24 புதையுண்ட தடுப்பு சிறை காவல் பிரச்சனையை வெளியில எடுத்து போட்டிருக்காரு. அது இப்போ இல்ல ஒண்ணுவே பேசுவோம். பரந்தூர் விமான நிலையத்தை எடுத்துப்போம். பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரதுக்கு ஆய்வு பணிக்கு இந்த இடத்துல கொண்டு வரலாம்னு போய் மத்திய அரசு கிட்ட முறையிட்டது யாரு? தமிழக அரசு தானே. அப்ப ஏன் அதை பேச மாட்டேன்? இந்த கூட்டணி கட்சியில உள்ளவர்களும் மற்றவர்களும் விமர்சகர்களும் ஏன் பேச மாட்டாங்க? டன்சனுக்கு ஆய்வு பண்ணும்போது ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அந்த ஒன்றியத்தில் உள்ளவங்க கேட்டாங்கல்ல, காரி துப்புற மாதிரி நாங்க தான் டன்சனை கொண்டு வந்தோம், ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தது நீங்க தான் சொன்னான்ல. அப்ப நீங்க ஏன் உங்களால எதிர்த்து பேச முடியல? ஸ்டெர்லைட்டுக்காக போராடணும், 18 பேர் சுட்டு கொன்னுட்டான் வைகோ, அதுக்கு முன்னாடியில இருந்தே போராடிக்கிட்டு இருந்தாரு. அனுமதி கொடுத்தது யாரு? இங்க கொண்டு வந்தது யாரு? கூடங்குளம் பிரச்சனைக்கு அனுமதி கொடுத்தது யாரு? இங்க கொண்டு வந்தது யாரு? ஒட்டுமொத்த நஞ்சையும் நீங்க இங்க விதைப்பீங்க. அறுவடை பண்ணா எங்களை முட்டாள்னு சொல்லுவீங்க, காமெடியனா பாப்பீங்க. களத்துக்கு வரணும்னு உங்களோட சேர்ந்து நாங்களும் இதே மாதிரி வரணுமா? கயவர்கள்லாம் மாறணுமா? கொள்ளை அடிக்கிறதுக்கு கத்துக்கணுமா? இந்த அரசியல் எங்களுக்கு வேண்டாம், அது வேண்டாம். மக்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம். அரசியல்வாதிகளுடைய விமர்சனங்களுக்கு தான் நாங்க அரசியல் பண்றதுக்கு இங்க வரல, மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் பண்றதுக்கு வந்திருக்கோம். மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறோம். நீ எங்களை எப்படி வேணா விமர்சிச்சுட்டு போங்க, அதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மக்களோடு நாங்கள் நிக்கிறோம், எங்களோட மக்கள் நிக்கிறாங்க. நீங்க வந்தா போதுன்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு தேர்தல் வைங்க, யார் முதல்வர்ன்றது இன்னைக்கு தெரிஞ்சிடும். நீங்க ஏன் ஓடுறீங்க? நல்லாட்சி நாயகர்கள் தான் நீங்க. ஒரு பக்கம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் முகவர்கள் இந்த திராவிட கட்சிகள் எந்த காலகட்டத்தில் இந்த 75 ஆண்டுகள்ல போட்டுச்சு சொல்லுங்க. நெறியாளர் தானே நீங்க, சொல்லுங்க. இன்னைக்கு ஓடுன மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே ஓடி இருக்கீங்களா? தம்பி அஜித்குமார் செத்தப்போ உங்களால ஓட முடியலையே. அண்ணன் இறந்துட்டாரு, ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடல, 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தாரு, மயக்கம் வந்துருச்சு. உங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டதை நாங்க விமர்சனம் பண்ணல. கடவுள் கிருபையில நீங்க நல்லபடியா வீட்டுக்கு வரணும் தான் நாங்க வேண்டிக்கிறோம். ஏன்னா நீங்க இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர், உங்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும். அவர் அப்படி இருந்தும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நிர்வாக பணிகளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஐயா நான் சொல்றது புரியலையா? ஒரு சினிமாவில் ஒரு நடித்த ஒரு சாதாரண ஒரு நடிகரனுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு, கல்யாணத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது. உங்கள் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை படுபாதகமாக அடிச்சே கொன்னீங்களே செய்யாத ஒரு தப்புக்காக என் தம்பி அஜித்குமாரை அவனை ஏன் போய் பார்க்கலன்னு கேட்குற உங்களுக்கு ரோசம், மானம், சூடு, சொரணை இருந்தால் நீங்கள் தூக்கு மாட்டிக்கிட்டுல தொங்கிருக்கணும். ஏன் பண்ணலை?
அனிதா வீட்டுக்கு அன்னைக்கு உங்களால போக முடிஞ்சது இல்ல, இன்னைக்கு ஏன் போக முடியல? தங்கச்சி ஸ்ரீமதியை போய் உங்களால ஏன் பார்க்க முடியல? அவ பிணத்துக்கு முன்னாடி போய் நீங்க மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்டாலும் இந்த மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை அன்னைக்கு ஓடுனீங்க அனிதா வீட்டுக்கும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கும். இன்னைக்கு பேசுங்க, மாஜோல விஷயத்தை பத்தி பேசுங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட விமர்சனம் பண்றீங்கல்ல, இதையும் பேசுங்க. ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் விஷயத்துக்கு பொங்கி எழுந்தீங்கல்ல, இதையும் பேசுங்க. ஐயா, இந்த 24 25 தடுப்பு சிறை காவல் மரணங்களையும் பேசுங்க. அவனுக்கு தந்தை இல்லை, அப்பா அப்பான்னு ஊரெல்லாம் போலி அப்பாவா போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த அப்பாவை தான் கேட்கிறோம், ஏன் வரலப்பான்னு கேட்கிறோம். அப்பா புள்ள பேரன் எல்லாரும் வாங்க, யார் நீங்களான்னு கேட்கிறேன். கருணாநிதிக்கு மகனா பிறந்துட்டதுனாலையும் பேரனா பிறந்துட்டதுனாலையும் இந்த நாட்டினுடைய மன்னரா மாறிடுவீங்களா? அப்ப சாமானியனோட நிலை கடைசி வரைக்கும் உங்களுக்கு போஸ்டர் தான் ஒட்டணுமா? நீங்க தான் மன்னர் குடும்பமா? ஏன்னா வேற யாருக்கும் அந்த தகுதியே இல்லை. நல்லாட்சி நாயகர்களா நீங்க? வான் சாகசம் நடத்துவீங்க, ஆளுங்களை சாகடிப்பீங்க, ஒன்னத்துக்கு உதவாத ஃபார்முலா ரேஸை நடத்துவீங்க, சாராய கம்பெனிக்காரனுடைய விளம்பரத்தை வைப்பீங்க. எத்தனை கடையை மூடிட்டீங்க நீங்க இது வரைக்கும்? டாஸ்மாக்ல 434 கடைகளை புதுதாக தானே திறந்துருக்கீங்க. தாலி அறாது அக்கா கனிமொழி கம்பியில தான் செஞ்சு தரணும். அடுத்த தாலிக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? வாங்க, நீங்க ஓட்டு கேட்டு நாளைக்கு மக்களை சந்திச்சு வாங்கன்னு சொல்றேன். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு மக்கள் வச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு அமைச்சர் மேல சேத்த வாரி அடிச்சதும் கவனம் இருக்கா உங்களுக்கு? அடிச்சாங்க இல்ல? இன்னைக்கு உங்களுடைய கட்சி, உங்களுடைய வாய்கள்லாம் சும்மா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்களை இவ்வளவு கேவலமா பேசுவீங்களா நீங்க? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு இந்த திமிரு? நீ ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் தானே. இன்னைக்கு எப்படி பல ஆயிரம் கோடிக்கு சொத்து வந்தது உனக்கு? மிகப்பெரிய மன்னர் பரம்பரையா நீங்களாம்? கேள்வி கேட்கறது இன்னைக்கு ஆட்கள் வந்துட்டாங்க, மக்கள் திரண்டு நிற்கிறான். ஒழுங்கா போயிட்டீங்கன்னா ஒழுங்கா போகலாம். உங்களை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறதுக்கு இன்னைக்கு மக்கள் தயாரா இருக்கான். நாளைக்கு எலெக்ஷன் நடக்கட்டும், தேர்தல் வரட்டும், அப்ப இருக்கு யார் உண்மையான முதல்வர்ன்றது இந்த தமிழ்நாடு மக்கள் நிரூபிப்பார். தாவேக்காவை நம்பி கூட்டணி கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கு கட்சிகள் தயாரா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. தாவேக்காவை நம்பி வருவார்களா அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. வர வேண்டாம், எல்லாரும் நல்லா இருங்க, நாங்க கூப்பிடல யாரையும், வரும்போது தெரியும். இப்பவும் சொல்றேன், 2 பேருக்குமே, ஆண்டவர்களுக்கும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள்ட்டையும், உங்களுடைய கூட்டணி தேர்தல் அறிவிக்கும் வரை அவர்கள் கூட தான் இருப்பாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேர்தல் நேரத்தில் என்ன நடக்குதுன்னு இதே ஐத்தமிழுக்கு கூப்பிடுங்க, நான் வரேன் பேசுறதுக்கு. அன்னைக்கு யாரெல்லாம் எந்த பக்கம் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சிடும். இல்ல அப்போது நடக்க போதுன்னா இப்ப பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கா? இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கட்சியும் பேசுறதுக்கான முன்னோட்டமே அவர்களுக்கான பிரதித்துவம் இல்லைன்றதும் அவர்களுக்கான அதிகாரம் இல்லைன்றதும் தான். தாவேக்கா கூட பேசிட்டு இருக்காங்களான்னு கேட்கல. தாவேக்காவோட பேசிக்கிட்டு இருக்காங்களான்றது அவர்களுடைய எண்ணம் அதுவாக கூட இருக்கலாம், வெளியில வரலாம்னு நினைக்கலாம். நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், தொழிலாளர்களுக்கான ஒரு கட்சி, விவசாயிகளுக்கான ஒரு கட்சி, ஒரு தொழிலாளர் நல சங்கத்தை கூட நம்மளால் ஆரம்பித்து தர முடியலையன்ற வருத்தம் கூட இருக்கலாம். பேசுவதெல்லாம் ஜனநாயக உரிமை, யார் யார்கிட்ட வேணா பேசலாம். அதுக்காக பேசுறாங்கன்றதை நான் சொல்லலை, அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. ஒரு கட்சி தலைவரை சந்திச்சா இதே ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு, முதல்வர் போயிட்டு மோடிக்கு புகழாரம் செலுத்திட்டு வரலையா சமீபத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில்? ஏன் பண்ணாரு? பாசிசவாதிகள் தான் சொல்லிட்டு வர வேண்டியதானே? நல்லாட்சியின் நாயகன் புகழாரம் சூட்டினீங்களே, இன்னைக்கு எதை வச்சு விமர்சனம் பண்ணுவீங்க? இதுல காங்கிரஸ் தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இது கேரள அரசியலிலிருந்து தமிழக அரசியலிலும் தொடர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க இல்லையா? விஜய் அவர்கள் ராகுலை சென்று சந்திக்க போறார்ன்ற ஒரு தகவல் வந்துகிட்டு, ராகுலும் அதற்கு ஓகே சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அதாவது கேரள அரசியல்ல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா அது யாருக்கான லாபம்னு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ்க்கான லாபம். அப்ப யாரை சந்திக்கணும்? அவங்க தான் விஜய் சந்திக்கணும். இதுதானே நியாயம், நீதி. நீங்க கேரளால ஆட்சி அமைக்கிறதுக்காக சீனியாரிட்டி இருக்கு. சரி, நான் திரும்பவும் இப்பவும் சொல்றேன், சீனியாரிட்டியை வச்சு நீங்க கேரளால ஏன் 10 ஆண்டுகள் ஆட்சி இழந்துட்டீங்க? உங்களுடைய சீனியாரிட்டியை வச்சு அதே காலகட்டத்தில் காமராஜருக்கு அப்புறம் இங்க ஏன் காங்கிரஸ் ஆட்சி மலரல? 60 சீட்டுகள் இதே திமுக அரசாங்கத்தில் வாங்கினவர்கள் தானே நீங்க. ஏன் 40க்கு போனீங்க? 40ல இருந்து இன்னைக்கு 20க்கு போனீங்க. நாளைக்கு 20ஆ 10ஆன்னு தெரியலையே, குறைஞ்சிருச்சு. இல்ல இப்படி பேசுற தாவேக்காவினர்கிட்ட ஒரு கேள்வி அப்ப என்னன்னா, நீங்க நான் ஆனா ஹீரோ தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நீங்க சீமானு கூட சொன்னீங்களா, ஃபர்ஸ்ட் அதிகாரத்தை பெற வேண்டும் இல்லையா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல. அது போல அதிகாரத்தை பெறுவதற்காக ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கட்சி கூட ஏன் கூட்டணி வைக்க கூடாது? உங்களோட கருத்தோட ஒத்து போறவங்க கூட அப்படிங்கிற ஒரு இப்பவும் சொல்றேன், மக்கள் மாத்தி சிந்தனையில இருக்காங்க. மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை தான் இல்ல இதன் மூலமாக இழப்புகளை சந்தித்து விடுமோ அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. மக்கள் தெளிவா இருக்கான். அதிக பெரும்பான்மையான வாக்குகள்ல தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வந்து நிறுத்தணும்ன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது.
இருக்கக்கூடிய கட்சிகள்ல உண்மையா சொல்லணும்னா நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகத்தை தாண்டி யாரும் காசு கொடுக்காம சாராயம் வாங்கி தராம சோறு போடாம இங்க கூட்டம் வரல. இதை சொல்றதுக்கு 2 கட்சி தகுதியா இருக்குன்னா அவங்களும் இவங்களும் தான். இதை தாண்டி வேற என்ன இருக்கு? தாவேக்கா மாதிரியான பல கட்சிகளை இந்த எஸ்டாப்ளிஷ்டு கட்சிகள் நிறைய பார்த்திருக்காங்க, அவங்களுக்கான அனுபவங்கள் நிறைய. இல்ல தாவேக்கா மாதிரி சொல்லாதீங்க, விஜய் ஒரு நிறைய கட்சிகளை சந்திச்சிருக்கலாம். காலகட்டத்துல தலைவர் தளபதியை போன்ற ஒருத்தர் இது வரைக்கும் சந்திக்கல அவங்களுடைய வாழ்நாள் இல்ல. ஒரு காலகட்டத்துல விஜய் மாதிரியே ஒரு நீங்க சொல்வது போல பெரும் கூட்டத்தோட வந்தவர் தான் விஜயகாந்த். இப்போ தேமுதிகவோட நிலை என்னவா இருக்கு? இல்ல நீங்க இப்போ பின்னாடி இருக்கிற அரசியல் விளையாட்டுகள் நிறைய இருக்கு. அதை நீங்க எதிர்கொள்ளணும்னா உங்க கூட ஒரு அனுபவசாலி கேக்குறாங்க. அததான் சொல்றேன். பழம் நழுவி பால்ல விழும் சொன்னது யாருக்கு? நீங்க தான் போனீங்க விஜயகாந்த் தேடி. விஜயகாந்த் உங்களை தேடி வரல. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி அமையும் அந்த அம்மா தான் சொன்னாங்க. இவர் விஜயகாந்த் சொல்லல. விஜயகாந்த் அவரு நான் நிப்ப நின்று தன்னுடைய பலத்தை காட்டினாரா இல்லையா? அதானே உங்களுடைய பயம். அதுக்கு அடுத்த தேர்தலில் 2 பேருமே போட்டி போட்டுட்டு ஓடுனீங்கல்ல. விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம வீட்டில் படுத்து கிடக்கும் போது கூட இதே முதல்வர் போய் சந்திச்சு பேசிட்டு தானே வந்தாரு. அரசியல் பேச்சு தானே பேசுனீங்க. உடல்நலத்தை விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? 2 அரசியல் கட்சி தலைவர்கள் உடல்நலத்தை தான் விசாரிக்கணுமான்னு கேட்டு வந்தவர் தானே இவர் செய்தியாளர்கள் கேள்விக்கு. அதனால இப்பவும் சொல்றேன், இவர்களுடைய எண்ணங்கள் பழிக்காது, நிச்சயமா பொய்க்கும். மக்கள் தீர்க்கமான ஒரு முடிவில் இருக்கான். மாற்றம் வேணும்ன்றதை முடிவு பண்ணிட்டான். அவன் திமுகவுக்கு போட்டிருக்கட்டும், அண்ணா திமுகவுக்கு போட்டு எங்க வேணா போட்டிருக்கட்டும். இன்னைக்கு எல்லாருடைய வீட்டிலையும் ஹார்ட்லையும் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு சிம்மாசனம் போட்டு. நிச்சயமா சாமானியர்களுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணமா மாத்தி போட்டா என்ன தப்பு? நீங்க வந்ததுனால நாங்க என்ன மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டுட்டோம். இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு ரவுடித்தனம் நடந்துகிட்டு இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு அராஜகங்கள் நடந்துகிட்டு இருக்கு, சமூக நீதி இல்லாத ஒரு மாநிலமா இருக்கு. நீங்க மற்ற மாநிலங்களை தான் ஒப்பிட்டு இங்க பரவாயில்லன்னு சொல்றீங்களே தவிர்த்து இங்க சீரழிவுக்கான வேலைகளை தடுக்கணும்ன்றது எந்த உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் தோல்வின்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்றம் தமிழக வெற்றி கழகமா இருக்கணும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தாவேக்காவினுடைய நகர்வுகள் பொறுத்து என்னென்ன அரசியல் வட்டாரத்தில் நடக்குது, தாவேக்கா என்ன சொல்ல போறாங்க மாநாட்டில் அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்பொழுதும் பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.